அனைவருக்கும் வணக்கம். In today class I am going to talk about degrees of freedom. All of you ready to listen? Let's come. Degrees of freedom. சுதந்திர இயக்கக்கூறுகள். Definition. வரையறை பார்த்துடலாமா? The minimum number of independent coordinates needed to specify the position and configuration of a thermodynamical system in space is called the degrees of freedom of the system. Minimum number of independent coordinates. குறைந்தபட்ச சார்பற்ற ஆய அச்சுக்கூறுகள். சார்பற்ற, சாராத, எதையும் சாராத அப்படின்னு அர்த்தம். நீடட் அப்படின்னா தேவைப்படுறது. எதுக்கு? டு ஸ்பெசிஃபை the position and configuration of a thermodynamical system. ஸ்பெசிஃபைனா அதை விவரிக்கிறது. எதை? நிலை மற்றும் கான்ஃபிகரேஷன், அமைப்பு. தெர்மோடைனமிக்கல் சிஸ்டம் அப்படின்னா வெப்ப இயக்கவியல் அமைப்போட நிலை மற்றும் அதனோட அமைப்புகளை விவரிக்கிறதுக்கு தேவைப்படுற சார்பற்ற குறைந்தபட்ச அந்த ஆய அச்சுக்கூறுகள், அதை தான் அந்த அமைப்போட சுதந்திர இயக்கக்கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எங்கே நடக்குது? இன் ஸ்பேஸ், வெளியில், வெட்ட வெளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஸ்பேஸில். இது இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட்டு. டிஃபைன் ஆர் ஸ்டேட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது இன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. தி மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் கோஆர்டினேட்ஸ் நீடட் டு ஸ்பெசிஃபை தி பொசிஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எ தெர்மோடைனமிக்கல் சிஸ்டம் இன் ஸ்பேஸ் இஸ் கால்டு தி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் தி சிஸ்டம். முப்பரிமாண வெளியில் வெப்ப இயக்கவியல் அமைப்பு ஒன்றின் நிலை மற்றும் அமைப்பினை விவரிக்க தேவைப்படும் குறைந்தபட்ச சார்பற்ற ஆய அச்சுக்கூறுகளின் எண்ணிக்கையை தான் நம்ம சுதந்திர இயக்கக்கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு உதாரணம் பார்க்கலாம். இதில் நிறைய வகைகள் இருக்குது. அது எல்லாம் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எக்ஸாம்பிள். A free particle moving along x-axis needs only one coordinate to specify it completely. Free particle அப்படின்னா தனித்து இயங்கக்கூடிய ஒரு துகள் இயங்குது. எங்கே? எக்ஸ் அச்சோட திசையில் இயங்குது. அப்போது அதை முழுமையாக விவரிக்கிறதுக்கு, அதனோட அமைப்பு மற்றும் நிலையை முழுமையாக விவரிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆய அச்சுக்கூறு இருந்தால் போதும். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம படிச்சிருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ்னு எடுத்துக்கலாம். ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, ஒரு ஃப்ரீ பார்ட்டிக்கல் இருக்குது. அந்த பார்ட்டிக்கல் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த பார்ட்டிக்கிளோட நிலை மற்றும் அமைப்பு, பொசிஷன் அண்ட் கான்ஃபிகரேஷனை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு, விவரிக்கிறதுக்கு, அதை விளக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆய அச்சுக்கூறு இருந்தால் போதும். அதுவே ஒய் அச்சில் அந்த துகள் இயங்குது அப்படின்னா அதுக்கும் ஒரே ஒரு ஆய அச்சுக்கூறு போதும். இல்லை இசட் அச்சின் திசையில் இயங்குது அப்படின்னா
அந்த துகளோட அமைப்பு மற்றும் நிலையை விவரிக்கிறதுக்கும் ஒரே ஒரு ஆய அச்சுக்கூறு போதும். ஒரு ஃப்ரீ பார்ட்டிக்கல் மூவிங் அலாங் ஒன்லி ஒன் ஆக்சிஸ், அது எக்ஸாக இருக்கலாம், ஒய்யாக இருக்கலாம், ஆர் இசட்டாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட்டிக்கிளோட பொசிஷன் அண்டு கான்ஃபிகுரேஷனை கம்ப்ளீட்டாக ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கோஆர்டினேட் போதும். அப்போது அந்த பார்ட்டிகளுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னா, ஸோ இட்ஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 1. அதுக்கு ஒரே ஒரு சுதந்திர இயக்கக்கூறு இருக்குது அப்படின்னு அர்த்தம். பார்ட்டிகல் மூவிங் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் அலாங் ஒய் ஆக்சிஸ் ஆர் அலாங் இசட் ஆக்சிஸ் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் இருக்குது. A free particle moving along x-axis needs only one coordinate to specify it completely. So its degrees of freedom is 1. x அச்சின் திசையில் இயங்கக்கூடிய தனித்துகள் ஒன்றோட இயக்கத்தை முழுமையாக விளக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆய அச்சுக்கூறு மட்டும் போதும். எனவே அந்த துகளோட சுதந்திர இயக்கக்கூறுகளோட எண்ணிக்கை 1. All of you clear with this? Okay. Similarly, a particle moving over a plane has 2 degrees of freedom. அதே மாதிரி ஒரு துகள் ஒரு தளத்தில் இயங்குது அப்படின்னா அதுக்கு எத்தனை சுதந்திர இயக்க கூறுகள் இருக்குது? 2 இருக்குது. தளம்னா யாரு? எக்ஸ் ஒய், இது ஒரு பிளேன். ஒய் இசட் இந்த பிளேனில் இயங்கலாம், அல்லது இசட் எக்ஸ் இந்த பிளேனில் இயங்கலாம். ஒரு அச்சின் திசையில் இயங்குனா அது ஆயக்கூறு. 2 அச்சை பொறுத்து ஒரு துகளோட இயக்கம் இருக்குது அப்படின்னா அது தளத்தில் இயங்குது, ஒரு தளத்தில் இயங்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி இயங்கும்போது அந்த துகளுக்கு எத்தனை சுதந்திர இயக்க கூறுகள் இருக்கும்? 2 இருக்கும். எக்ஸ் ஒய்யின் தளத்தில் இயங்கலாம், ஒய் இசட் தளத்தில் இயங்கலாம், அல்லது இசட் எக்ஸ் தளத்தில் இயங்கலாம். இப்படி இயங்கும்போது அந்த துகளோட சுதந்திர இயக்க கூறுகள் எத்தனை? 2. Similarly, a particle moving over a plane has 2 degrees of freedom. அதே மாதிரி தளம் ஒன்றில் இயங்கும் துகளினை முழுமையாக விளக்க 2 ஆய அச்சுக்கூறுகள் தேவைப்படும். எனவே அந்த துகளின் சுதந்திர இயக்க கூறுகளோட எண்ணிக்கை 2. ஓகே. அடுத்து பாருங்க. A particle moving in space has 3 degrees of freedom. இப்போ பார்ட்டிக்கல் என்ன பண்ணுது? எக்ஸ் ஒய் இசட், இதுதான் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். 3 டைமென்ஷனல் மோஷன் இதை சொல்லுவோம். அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா ஒரு அச்சை பொறுத்து இயங்குது. அலாங் தி ஒய் ஆக்சிஸ்னால் ஒரு அச்சை பொறுத்து இயங்குது. அலாங் தி இசட் ஆக்சிஸ்னால் ஒரு அச்சை பொறுத்து இயங்குது. இந்த மாதிரி துகளோட இயக்கம் அமைஞ்சிச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு சுதந்திர இயக்க கூறு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் மட்டும்தான் இருக்கும். அதுவே 2 அச்சை பொறுத்து இயங்குதுன்னா ஒரு தளத்தில் இயங்குதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு எத்தனை சுதந்திர இயக்க கூறுகள் இருக்கும்? 2 இருக்கும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 2 இருக்கும். அதுவே பார்ட்டிக்கல் 3 ஆக்சிஸையும் பொறுத்து இயங்குது அப்படின்னா அது 3 டைமென்ஷனல் மோஷன் அர்த்தம். 3 அச்சை பொறுத்தும் இயங்குதுன்னா அது என்ன செய்யுதுன்னு அர்த்தம்? ஸ்பேஸில் அதனோட இயக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். வெட்ட வெளியில் இயங்குதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு பேர்டு பறக்குது, ஒரு பறவை பறக்குது, அதுதான் முப்பரிமாண இயக்கத்துக்கு மிகச்சிறந்த உதாரணம். வெட்ட வெளியில் ஒரு பறவை பறந்துக்கிட்டு இருக்குது, அதுதான் 3 டைமென்ஷனல் மோஷன். அப்போ அதுக்கு எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும்? 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், 3 இயக்க கூறுகள் இருக்கும். சரிதானே நான் பேசுகிறது? A particle moving in space has 3 degrees of freedom. இதே போன்று வெளியில் இயங்கும் துகளொன்றின் சுதந்திர இயக்க கூறுகளோட எண்ணிக்கை 3. All of you got clear idea about
degrees of freedom. Okay, fine. Suppose if we have n number of gas molecules in the container, then the total number of degrees of freedom is F is equal to 3n. ஒருவேளை நாம் ஒரு கொள்கலனில் n எண்ணிக்கையில் இருக்கிற வாயு மூலக்கூறுகளை வச்சுருந்தோம் அப்படின்னா அப்போது அதனோட மொத்த சுதந்திர இயக்கக்கூறுகளோட எண்ணிக்கை 3nக்கு சமமாக இருக்கும். n மூலக்கூறுகள் 3 அச்சை பொறுத்தும் இயங்கும். x அச்சின் திசையில் இயங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, y அச்சின் திசையில் இயங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, z அச்சின் திசையில் இயங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கொள்கலனில் அடைச்சி வச்சிருக்கிற வாயு மூலக்கூறுகள் இந்த திசையில் மட்டும்தான் இந்த வாயு மூலக்கூறு இயங்கணும் அப்படின்னு எந்த வரைமுறையும் கிடையாது. நாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. கேஸ் மாலிக்யூல்ஸ் ஆர் மேக்கிங் ரேண்டம் மோஷன். கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸில் போஸ்ட்லேட்ஸில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? அதனால தான் ஒரு வாயு மூலக்கூறு ஒரு அச்சை பொறுத்து மட்டும்தான் இயங்கும் அப்படின்னு நம்மளால் நிர்ணயம் பண்ண முடியாது. அதனால தான் அந்த வாயு மூலக்கூறுகளுக்கு என்ன இருக்கும், n மூலக்கூறுகள் 3 அச்சை பொறுத்தும் இயங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த வாயு மூலக்கூறுகளோட மொத்த சுதந்திர இயக்கக்கூறுகளோட எண்ணிக்கைங்கிறது 3nக்கு சமமாக இருக்கும். ஓகே, இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். காம்படேட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள். பட் இஃப் தி சிஸ்டம் ஹேஸ் q நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் மோஷன், இயக்கத்தில் இருக்கிற தடைகள். இஃப் தி சிஸ்டம் ஹேஸ் q நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் தென் தி டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிக்ரீசஸ் and it is equal to F is equal to 3n minus q, where n is the number of particles or number of gas molecules னு சொல்லலாம். ஆனால் ஒருவேளை அந்த அமைப்பில் q அப்படிங்கிற எண்ணிக்கையில் தடைகள் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். வாயு மூலக்கூறுகள் ஒரு கொள்கலனில், அதுதான் அமைப்புன்னு சொல்கிறது, அதில் தாறுமாறாக இயங்கும்போது ஒன்றோட ஒன்று போய் மோதும். அப்போ அது திசை திரும்பும். அப்போ அங்கே குறைவான அளவில் அந்த வாயு மூலக்கூறுகளோட இயக்கத்துக்கு தடைகள் உருவாகும். எதிர்பாராத விதமாக இதெல்லாம் நடக்கும். அந்த தடைகளோட எண்ணிக்கை நம்ம க்யூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போது அந்த வாயு மூலக்கூறுகளோட சுதந்திர இயக்கக்கூறுகளோட எண்ணிக்கை குறையும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்போது அந்த சுதந்திர இயக்கக்கூறுகள் எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா 3n மைனஸ் க்யூவுக்கு சமமாக இருக்கும். மொத்த சுதந்திர இயக்கக்கூறுகள் 3n, அதில் தடைகள் q அளவு இருக்குது. அப்போ மீதி இருக்கிற சுதந்திர இயக்கக்கூறுகள் F சமம் 3n மைனஸ் q அப்படிங்கிறது தான் விஷயம். இதுவும் ரொம்ப 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 முக்கியமான சமன்பாடு. F is equal to 3n minus q அப்படின்றது வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ டைப்ஸ் பார்க்க போகிறோம். மோனோ அட்டாமிக் மாலிகூல்ஸ், ஓரணு மூலக்கூறுகளுக்கு சுதந்திர இயக்கக்கூறுகளோட எண்ணிக்கை எந்த மாதிரி இருக்கும், அதுக்கு என்ன காரணம்? மோனோ அட்டாமிக் மாலிகூல்ஸ் இன் கேஸ் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கும்போது அதுக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு, அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். A monoatomic molecule by virtue of its nature has only 3 translational degrees of freedom. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 3 translational degrees of freedom. ஓரணு மூலக்கூறை தான் மோனோ அட்டாமிக் மாலிகூல்னு சொல்கிறோம். பை விர்ச்சு ஆஃப் இட்ஸ் நேச்சர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதனோட இயல்பின் காரணமாக அதுக்கு 3 இடப்பெயர்வு
சுதந்திர இயக்கக்கூறுகள் மட்டும்தான் இருக்கும். A monoatomic molecules by which of its nature has only 3 translational degrees of freedom. Therefore, F is equal to 3. Fங்கிறது degrees of freedom சுதந்திர இயக்கக்கூறுகளை குறிக்குது. உதாரணத்துக்கு யார் யாரெல்லாம் மோனோ அட்டாமிக் மாலிகூல்? ஹீலியம் ஹெச்இன்னு போடும், நியான் என்இ சொல்லுவோம், ஆர்கான் ஏஆர் சொல்லுவோம். இதெல்லாம் மோனோ அட்டாமிக் மாலிகூல்ஸ். அடுத்து நாம் தெரிஞ்சுக்க போகிறதே டை அட்டாமிக் மாலிகூல். மோனோன்னா ஒரே ஒரு அணு தான் இருக்கும். இதில் யார் இருப்பாங்க? டை அட்டாமிக் மாலிகூல் அப்படின்னா ஈரணு மூலக்கூறுகள், 2 அணுக்கள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள். இதில் 2 கேசஸ் இருக்குது, 2 நிகழ்வுகள் இருக்குது அல்லது நேர்வுகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். அது முழுமையாக யாரை சார்ந்து இருக்குது அப்படின்னா வெப்பநிலையை சார்ந்து இருக்குது. There are 2 cases in diatomic molecules on the basis of temperature. At normal temperature, சாதாரண வெப்பநிலை இல்லையா, ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். A molecule of a diatomic gas consists of 2 atoms bound to each other by a force of attraction. கவர்ச்சி விசையின் மூலம் என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு மூலக்கூறும் 2 அணுக்களை உள்ளடக்கியதாக இருக்கும். Physically, the molecule can be regarded as a system of 2 point masses fixed at the ends of a massless elastic spring. இதனோட அமைப்பை எப்படி நம்ம விவரிக்கிறது அல்லது விளக்கிறது, இது இப்படித்தான் இருக்குன்னு எப்படி நம்ம வடிவம் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலாஸ்டிக் ஸ்ப்ரிங், மாஸ்லெஸ், புறக்கணிக்கத்தக்க அளவு நிறை இருக்கிற ஒரு மீட்சித்தன்மையுடைய சுருள், கம்பி சுருள், அதனோட 2 முனைகள்லையும் 2 புள்ளி நிறைகளை இணைச்சா அந்த அமைப்பு எப்படி இருக்குமோ அந்த அமைப்பு தான் யார் மாதிரியே இருக்குது? இந்த டைஅட்டாமிக் கேஸ் மாலிகூல் மாதிரியே இருக்கும். இதுதான் மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்கோட 2 எண்டுலையும் 2 அணுவை என்ன பண்ணியிருக்கோம்? இணைச்சிருக்கோம். இந்த அமைப்பை தான் நம்ம என்ன பண்ணலாம்? ஈரணு மூலக்கூறுக்கு உதாரணமாக சொல்லலாம். இன்னும் இதில் நிறைய விஷயம் இருக்குது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். The center of mass lies in the center of the diatomic molecule. இதுதான் அந்த ஸ்ப்ரிங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு ஒன்று நம்ம 5th லெசனில் படிச்சிருக்கோம். அந்த சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்ப்ரிங்கோட சென்டரில் இருக்கும், மையத்தில் இருக்கும், அந்த சுருளோட மையத்தில் அமையும். தி சென்டர் ஆஃப் மாஸ் லைஸ் இன் தி சென்டர் ஆஃப் தி diatomic molecule. So the motion of the center of mass requires 3 translational degrees of freedom. அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அதனோட இயக்கத்துக்கு பார்த்திங்கன்னா 3 இடப்பெயர்வு சுதந்திர இயக்கக்கூறுகள் தேவைப்படுது. In addition, the diatomic molecules can rotate. லீனியராக இயங்கிறது மட்டும் இல்லாமல் சுழற்சி அடையவும் செய்யும். ஈரணு மூலக்கூறுகள் நேர்கோட்டு இயக்கத்தை மேற்கொள்ளுறது மட்டும் இல்லாமல்
சுழற்சி இயக்கத்துக்கும் உட்படும். அப்போ இடப்பெயர்வு டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது 3. அப்புறம் ரொட்டேஷனுக்கு எத்தனை தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது 3. அது இல்லாமல் அது ரொட்டேஷனுக்கும் உட்படும். ரொட்டேட் அபவுட் 3 மியூச்சுவலி பர்பண்டிகுலர் ஆக்சிஸ். 3 என்னது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கிற அச்சை பொறுத்தும் இயங்கும். பட் தி மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஆனால் இந்த நிலைம திருப்புத்திறன் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானால் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் நெக்லிஜிபிள். அது எந்த அச்சின் திசையில் அந்த ஒரு சுருள் நிறை புறக்கணிக்கத்தக்க அளவு நிறை இருக்கிற ஒரு சுருளில் 2 மூலக்கூறுகளை இணைச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் அந்த அமைப்பு. அப்போ எந்த அச்சில் இணைச்சிருக்கிறோமோ அந்த அச்சோட திசையில் அதனோட சுழற்சிங்கிறது புறக்கணிக்கத்தக்கது. எக்ஸ் அச்சின் திசையில் இயங்கலாம், ஒய் அச்சின் திசையில் இயங்கலாம், இசட் அச்சின் திசையில் இயங்கலாம். இது டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அதுக்கு 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைஅட்டாமிக் கேஸ் மாலிகுல்ஸ் ரொட்டேஷனல் மோஷனுக்கும் இன்வால்வ் ஆகும். ரொட்டேஷனல் மோஷனுக்கு இன்வால்வ் ஆகுது அப்படின்னா 3 பர்பண்டிகுலர் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகலாம். ஆனால் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நிலைம திருப்புத்திறனின் காரணமாக எந்த அச்சின் திசையில் அந்த அமைப்பு இருக்கோ அந்த அச்சின் திசையில் அதனோட சுழற்சி அப்படிங்கிறது புறக்கணிக்கத்தக்கது. அப்போ மீதி 2 அச்சை பொறுத்து மட்டும்தான் அது சுழற்சி அடைய முடியும். அந்த மீதி 2 அச்சை பொறுத்து சுழற்சி அடைகிறதுனால அதுக்கு 2 சுதந்திர இயக்க கூறுகள் இருக்கும். 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ கவுண்ட் பண்ணுங்க. டிரான்ஸ்லேஷனல் மோஷனுக்கு 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், ரொட்டேஷனல் மோஷனுக்கு 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்போ டோட்டலாக டயட்டாமிக் மாலிகூல்ஸுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது? 5 இருக்குது. ஓகே, therefore it has only 2 rotational degrees of freedom. Therefore totally there are 5 degrees of freedom for diatomic gas molecules. அப்போ F is equal to 5. Translational motionல 3, rotational motionல 2, அப்போ டோட்டலாக 5 degrees of freedom. பாருங்க, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் டயட்டாமிக் மாலிகூல்ஸ். ஒரு ஸ்ப்ரிங்கு, மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்கு, அதில் 2 ஆட்டமும் பாருங்கள் 2 எண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இதுதான் அந்த அமைப்பு. இப்போ டிரான்ஸ்லேஷனல் மோஷன் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ், அலாங் தி ஒய் ஆக்சிஸ், அலாங் தி இசட் ஆக்சிஸ்னு வரும்போது என்ன பண்ணும்? 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். பாருங்கள், இதுதான் அந்த அமைப்பு. இது ஸ்ப்ரிங் அப்படின்னா அதனோட சென்டர் ஆஃப் மாஸ் இந்த 2க்கும் சென்டரில் இருக்கும். இப்போ இது என்ன பண்ணலாம்? டிரான்ஸ்லேஷனல் மோஷனில் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் இயங்கலாம், அலாங் தி ஒய் ஆக்சிஸ் மூவ் ஆகலாம், அலாங் தி இசட் ஆக்சிஸ் மூவ் ஆகலாம். இதுவே ரொட்டேஷனல் மோஷன் அப்படிங்கும்போது அந்த எந்த ஆக்சிஸில் அது அமைஞ்சிருக்கோ அதனுள்ள ரொட்டேஷனல் நெக்லிஜிபிள். அப்போ ரிமைனிங் 2 ஆக்சிஸை பொறுத்து தான் 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. ஓகே, அட் ஹை டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சரில் டயட்டாமிக் கேஸ் மாலிகூல்ஸ்க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குன்னா 5. அதுக்கு ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அட் ஹை டெம்பரேச்சரில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அட் எ வெரி ஹை டெம்பரேச்சர் சச் as 5000 Kelvin, the diatomic molecules possess additional degrees of freedom due to vibration. நார்மல் டெம்பரேச்சரில் டிரான்ஸ்லேஷனல் மோஷனில் 3, ரொட்டேஷனல் மோஷனில் 2, அப்போ 5 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அதுவே ஹை டெம்பரேச்சரில் டயட்டாமிக் கேஸ் மாலிகூல்ஸ் வைப்ரேஷனுக்கும் இன்வால்வ் ஆகுது. டிரான்ஸ்லேட்டரி மோஷனுக்கு இன்வால்வ் ஆகும்,
ரொட்டேஷ்னல் மோஷனுக்கு இன்வால்வ் ஆகும், வைப்ரேட்டரி மோஷனுக்கும் இன்வால்வ் ஆகும். அப்போது நார்மல் டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணும்போது ஹை டெம்பரேச்சரில் டயட்டாமிக் கேஸ் மாலிகுல்ஸோட டிக்ரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து வேரி ஆகும். addition 2 degrees of freedom due to vibrational motion. அதிர்வு இயக்கத்தினால 2 சுதந்திர இயக்க கூறுகள் கிடைக்கும். ஸோ டோட்டலி there are 7 degrees of freedom. டிரான்ஸ்லேட்டரி மோஷனில் 3, ரொட்டேஷ்னல் மோஷனில் 2, வைப்ரேட்டரி மோஷனில் 2. அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 7 degrees of freedom for diatomic gas molecules at a high temperature. Okay? எக்ஸாம்பிள் பாருங்க. டயட்டாமிக் கேஸ் மாலிகுல்ஸ் ஹைட்ரஜன் H2ன்னு போடலாம், நைட்ரஜன் N2ன்னு போடலாம், ஆக்சிஜன் O2ன்னு போடலாம். இதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? 2 ஆட்டம்ஸ் இருக்குது. He2ன்னு போட முடியுமா? ஹீலியம் 2 போட முடியாது. AR ஆர்கான் 2 இது எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? இப்படி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் என்னது? மோனோ அட்டாமிக் கேஸ் மாலிகுல்ஸ். இதெல்லாம் யார்? டைஅட்டாமிக் கேஸ் மாலிகுல்ஸ். ஓகே, ட்ரைஅட்டாமிக் மாலிகுல்ஸ். அடுத்து நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்? ட்ரைஅட்டாமிக். ட்ரைனா 3, மோனோன்னா சிங்கிள், டைனா 2, ட்ரைனா 3. அப்போ என்னாச்சு? அந்த மாலிகுலில் 3 ஆட்டம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதுலேயும் 2 கேசஸ் இருக்குது. லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல்ஸ், நான் லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல்ஸ்னு 2 கேஸ் இருக்குது. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல். In this type, 2 atoms lie on either side of the central atom. இந்த வகையான மூலக்கூறுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அணு மையத்தில் இருக்கும், அதனோட 2 பக்கத்துலேயும் என்ன இருக்கும்? 2 அணுக்கள் இருக்கும். ஒரு அணு மையத்தில், அந்த அணுவோட 2 பக்கத்துலேயும் என்ன இருக்கும்? மீதி 2 அணுக்கள் இருக்கும். இதுதான் லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகூலோட அமைப்பு. நேர்கோட்டில் அமைந்த மூவணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 அணு இருக்குது, ஆனால் 3 என்ன பண்ணுது? இப்படி நேர்கோட்டில் அமைஞ்சிருக்குது. அது எப்படி சாத்தியம்? ஒரு அணு இப்படி இருக்குது அப்படின்னா அதனோட 2 பக்கத்துலேயும் சைட்ஸ்லேயும் என்ன பண்ணுதுன்னா மீதி 2 அணுவும் அமைஞ்சிருக்கு. இதுதான் நேர்கோட்டு அமைப்பு. இங்கே பாருங்கள், சி அப்படிங்கிற ஒரு அணு, இது யார்? கார்பன். அதனோட 2 சைடும் யார் இருக்கிறாங்க? நேர்கோட்டில் 2 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குது. அப்போ இது யார்? கார்பன் ஒரு டைம் இருக்குது, ஆக்சிஜன் 2 டைம் இருக்குது. அப்போ O2. CO2 அப்படிங்கிறது யார்? கார்பன் டை ஆக்சைடு இல்லையா? இந்த கார்பன் டை ஆக்சைடுங்கிறது அப்போ யாருக்கு உதாரணம்? நேர்கோட்டில் அமைந்த மூவணு மூலக்கூறுக்கு உதாரணம். எக்ஸாம்பிள் ஃபார் லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல்ஸ். ஓகே, linear triatomic molecule has 3 translational degrees of freedom. It has 2 rotational degrees of freedom because it is similar to diatomic molecules except there is an additional atom at the center. Linear triatomic molecule பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது 3, அது ஆஸ் யூஷுவல் இருக்கிறது. அடுத்தது 2 ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். ஏன் ரொட்டேஷனலுக்கு 3 இல்லை அப்படின்னா
இந்த லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல் அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா சிமிலர் டு டைஅட்டாமிக் மாலிகூல். டைஅட்டாமிக் மாலிகூல் மாதிரியே தான் அதனோட அமைப்பு இருக்குது. எக்ஸப்ட் எதை தவிர, அடிஷ்னலாக அந்த மையத்தில் இருக்கிற மூன்றாவது அணுவை தவிர. டைஅட்டாமிக்னா என்ன பண்ணுச்சு, இங்கே ஒரு அணு இங்கே ஒரு அணு நேர்கோட்டில் ஸ்ப்ரிங் மாதிரி, ஸ்ப்ரிங் சிஸ்டத்தோட ரெண்டு எண்டுலேயும் இணைச்ச மாதிரி இருந்துச்சு. ட்ரைஅட்டாமிக்கில் என்ன பண்ணுது, இங்கே மையத்தில் ஒரு அணு இருக்குது. இவ்வளோ தான் வேறுபாடு. அதனால் ரொட்டேஷ்னல் மோஷனில் பார்த்திங்கன்னா 2 degrees ஆஃப் ஃப்ரீடம் தான் யாருக்கும் இருக்குது, ட்ரைஅட்டாமிக் மாலிகூலுக்கும் இருக்குது. அப்போது டிரான்ஸ்லேஷனுக்கு 3, ரொட்டேஷனுக்கு 3, ரொட்டேஷனுக்கு 2. At normal temperature, linear triatomic molecule will have 5 degrees of freedom. இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது, சாதாரண வெப்பநிலையில் பார்த்தீங்கன்னா, அதான் ரூம் டெம்பரேச்சர், அறை வெப்பநிலைன்னு சொல்லுவோம். அந்த வெப்பநிலையில் பார்க்கும்போது இந்த லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல்ஸுக்கு எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது, 5. டிரான்ஸ்லேஷனில் 3, ரொட்டேஷனில் 2. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிள் பட் இம்பார்ட்டண்ட். ஓகே, பட் அட் ஹை டெம்பரேச்சர் என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. At high temperature, it has 2 additional vibrational degrees of freedom. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம 5000 கெல்வின்னு கூட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் டைஅட்டாமிக்கு. அந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர்ஸில் இந்த ட்ரைஅட்டாமிக் கேஸ் மாலிகூல்ஸும் வைப்ரேஷனுக்கு இன்வால்வ் ஆகும். அப்போ வைப்ரேஷன்னால் அடிஷ்னலாக 2 degrees ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். அப்போது ஸோ எ லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல்ஸ் ஹேஸ் 7 degrees ஆஃப் ஃப்ரீடம். டைஅட்டாமிக் மாலிகூல்ஸு ஹை டெம்பரேச்சரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் ட்ரைக்கும் இருக்குது, ட்ரைஅட்டாமிக்கும். டிரான்ஸ்லேஷன் 3, ரொட்டேஷனல் 2, வைப்ரேஷன் 2, டோட்டலி 7. நார்மல் டெம்பரேச்சரில் ட்ரைஅட்டாமிக்கு எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது, 5. ஹை டெம்பரேச்சரில் 7. இது யார் மாதிரியே இருக்குது, சிமிலர் டு டைஅட்டாமிக் கேஸ் மாலிகூல்ஸ். இது யாருக்கு பொருந்தும், இன் கேஸ் ஆஃப் லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல். லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகூலுக்கு தான் இது. எக்ஸாம்பிள் ஏற்கனவே பார்த்தது தான், கார்பன் டை ஆக்சைடு CO2. அடுத்து நம்ம யாரை பற்றி பேச போகிறோம், நான் லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல். மூவணு மூலக்கூறுகளில் வந்து நேர்கோட்டில் அமையாத நான் லீனியர். அது இன் தி கேஸ் ஆஃப் நான் லீனியர் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும், அதுக்கு என்ன காரணம். இன் திஸ் கேஸ் தி 3 atoms lies at the vertices of triangles. இந்த நேர்கோட்டில் அமையாத மூவணு மூலக்கூறை பொறுத்த வரைக்கும் அந்த அணுக்கள் 3 அணுக்களும் எந்த மாதிரி அமைப்பில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒரு முக்கோணத்தோட 3 உச்சியிலையும் 3 மூலக்கூறும் அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதை இந்த படத்தில் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே OHH இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு முக்கோணம், ஒரு ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிளோட உச்சி வெர்டிசஸில் என்ன பண்ணுது, இங்கே ஒரு அணு இங்கே ஒரு அணு இங்கே ஒரு அணு அமைஞ்சிருக்கு. இதுதான் நான் லீனியர், நேர்கோட்டில் அமையாத மூவணு மூலக்கூறுக்கு உதாரணம். இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2. அப்போ H2. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 1 O. அப்போ H2O. H2Oங்கிறது யார், வாட்டர், நீர் இருக்கு இல்லையா, அதனோட வாய்ப்பாடு. இப்போ வாட்டர் தான் என்னது, பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் நான் லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல். It has 3 translational degrees of freedom
and 3 rotational degrees of freedom about 3 mutually orthogonal axes. The total degrees of freedom 6. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ட்ரான்ஸ்லேஷனல் மோஷனில் 3 degrees of freedom அதுக்கு கிடைக்குது. ரொட்டேஷ்னல் மோஷனில் 3 degrees of freedom இருக்குது. எப்படி ஆர்த்தோகனல் அப்படின்னா என்னது? மியூச்சுவலி ஆர்த்தோகனல் அப்படின்னா ஒன்றுக்கொன்று செங்குத்தான இயக்கம். எக்ஸ் அச்சு ஒய்யுக்கும் இசட்டுக்கும் செங்குத்து, ஒய் வந்து இசட்டுக்கும் எக்ஸுக்கும் செங்குத்து, இசட்டுங்கிறது எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் செங்குத்து. அதை தான் மியூச்சுவலி ஆர்த்தோகனல் ஆக்சிஸ்னு சொல்கிறது. கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். அப்படி இருக்கும்போது ரொட்டேஷ்னல் மோஷன், இப்போ லீனியர் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்குதுன்னா ரொட்டேஷ்னல் மோஷன் எந்த அச்சில் அமைஞ்சிருக்கோ அந்த அச்சை தவிர மீதி 2ல் ரொட்டேட் ஆகிறத பொறுத்து அதுக்கு 2 degrees ஆஃப் ஃப்ரீடம் கிடச்சிது. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால அந்த 3 ஆர்த்தோகனல் ஆக்சிஸை பொறுத்துமே என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேஷ்னல் மோஷனுக்கு இந்த மாலிகூல் இன்வால்வ் ஆகும். அப்போது நான்லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரொட்டேஷ்னல் மோஷன்னால் 3 degrees ஆஃப் ஃப்ரீடம் கிடைக்குது. இது வைப்ரேட்டரி மோஷனுக்கு இன்வால்வ் ஆகிறதில்ல. அப்போ ட்ரான்ஸ்லேஷனில் 3, ரொட்டேஷனில் 3, அப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது? 6 degrees ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் நான்லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர், சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படி அதெல்லாம் எடுத்துக்கலாம். SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு, டைனா 2, O2 டை ஆக்சைடுனா 2. அப்போ SO2வை சொல்லலாம். H2O, SO2 இதெல்லாம் யாருக்கு உதாரணம்? நான் லீனியர் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல்ஸுக்கு எக்ஸாம்பிள். All of you got clear idea about the degrees of freedom? ஒவ்வொரு கேஸ்லேயும் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா இந்த பர்டிகுலர் கேஸை மீன் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஒரு அமைப்பில் வந்து n மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்னா அதனோட சுதந்திர இயக்கக்கூறுகள் வந்து என்னது? 3n. அதில் Q அளவுக்கு தடைகள் இருக்குது அப்படின்னா இயக்கக்கூறுகள் எத்தனை? 3n - F. இந்த 2 சமன்பாடும் ரொம்ப முக்கியம், ஃபார்முலான்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மோனோ அட்டாமிக், டை அட்டாமிக், ட்ரை அட்டாமிக், ஹை டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர், லீனியரில் நார்மல் டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர், நான் லீனியரில் எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது, அது எந்தெந்த மாதிரி மோஷன்ஸுக்கு இன்வால்வ் ஆகிறதுனால எவ்வளோ நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது, இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. This is one of the very important part in kinetic theory of gases. Kinetic theory of gasesல இந்த degrees of freedom அப்படின்றது one of the most important concept. Okay, but very easy. Learn well, students. If you have any doubt means ask to me. I am ready to clarify it. Thank you.